பர்மா படத்தை தொடர்ந்து ஸ்கொயர் ஸ்டோன் பிலிம் சுதர்சன வெம்புட்டி கே ஜெயச்சந்திர ராவுடன் இணைந்து தயாரிக்கும் நவரச திலகம் படத்தில் மாகாபா ஆனந்த் கதாநாயகனாக நடிக்கின்றார். சிவகார்த்திகேயனை தொடர்ந்து சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வருபவர் மாகாபா ஆனந்த். அதனால் அவரது வருகையையும் வெற்றியையும் திரைத்துறையினர் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். நவரச திலகம் படம் பற்றி இயக்குனர் காம்ரன் கூறுகையில், நவரச திலகம் முழு காமெடி படமாக உருவாகியுள்ளது. ரியல் எஸ்டேட் தொழிலில் அப்பா பணத்தை செலவழித்து முடிக்கும் மாகாபா ஆனந்த் தனது நண்பன் அலங்காரம் கருணாகரன் பணத்தை ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்து வெற்றி பெற்றார்களா இல்லையா என்பதுதான் படத்தின் திரைக்கதை. தயாரிப்பாளர் சுதர்சன வெம்புட்டி அவர்களிடம் இந்த கதையை சொல்ல முயற்சி செய்த போது அவர் வெளிநாட்டில் இருந்தார். அதனால் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுதான் இந்த கதையை கூறினேன். சுமார் 3 மணி நேரம் கதையை போனிலேயே கேட்டார். எனக்கு தெரிந்த தொலைபேசியில் முழு கதையையும் கேட்டு படம் தயாரித்த ஒரே தயாரிப்பாளர் அவர்தான். தொலைபேசியில் முழு கதையும் சொல்லி படம் இயக்கிய இயக்குனர் நானாகத்தான் இருப்பேன். படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் காமெடியான கலகலப்பாக உருவாகியுள்ளது. இந்த படத்தின் இசையமைப்பாளர் சித்தார்த் விபின் இசையமைத்தது மட்டுமின்றி ஒரு காமெடி கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். படம் இம்மாதம் 19ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது என்கிறார் இயக்குனர் காம்ரன்.